Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஒரு இன்கமிங் கால்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்துல போயிருங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுனதுக்கு அப்புறமா இதில் பாருங்கள் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப் ஒன்று இருக்கும். இல்லாட்டி வந்து கால் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் ஒன்று காட்டும். இந்த மொபைலில் கால் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே உங்கள் மொபைலில் எப்படி இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதில் பாருங்கள் இன்கமிங் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனேபிள்டு அப்படின்றதுல காட்டுது. ஸோ இன்கமிங் கால் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து டிசபிளில் இருக்குமா இருந்தாலுமே இன்கமிங் காலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மொபைலில் ஒர்க் ஆகாது. ஸோ அதையுமே நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு டிசபிளில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஸோ இந்த மொபைலில் இப்போ லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் வந்து சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபோன் அப்படின்றத ஒன்று சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகாட்டி கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கொடுத்து ஷோ சிஸ்டம் ப்ரொசஸர்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபோன் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் எப்போ வந்து இந்த இடத்துல காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் இதுலேயுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்கமிங் கால் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதையுமே கொடுத்து இதில் வந்து எல்லா எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் வந்து இன்கமிங் காலில் வைப்ரேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வைப்ரேஷன் அப்படின்றது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த 2 ஆப்ஷனையும் செக் பண்ணுறதுனால கூட வந்து நம்மளால் இன்கமிங் காலில் நோட்டிஃபிகேஷன் வராத இஷ்யூ வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்கமிங் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இதில் இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.